Hi student, exercise 7.4ல fifth sum பார்க்குறோம். If cos 2 theta equal to 0 determine பவர்ல ஸ்கொயர் இருக்குது. இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன given கொடுத்துருக்காங்கன்னா cos 2 theta equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 theta equal to cos இந்த சைடு போயிடுச்சுன்னா cos inverse of 0ன்னு வரும். சரிங்களா? இப்போ cos inverse of 0ன்னா pi by 2 ஃபார்முலா வந்து என்னது cos inverse of 0க்கு pi by 2 இங்கே எழுதியிருக்கேன். இதை மனப்பாடம் பண்ணிங்க. அப்போ 2 theta equal to pi by 2. அப்போ theta equal to என்ன கிடைக்கும்னா pi divided by இந்த 2 இன்சூரன்ஸ் என்ன வரும் 4ன்னு கிடைக்கும். அப்போ thetaவோட வேல்யூ pi by 4. சரிங்களா? இப்போ இந்த தீட்டாவுக்கு பதிலாக இந்த சம்ல எல்லா இடத்துல என்ன அப்ளை பண்றீங்க 5 by 4 அப்ளை பண்ணலாங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க டிட்டர்மைன் போட்டுங்க. டிட்டர்மைன் போட்டாச்சு. ஒன்று அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 0 அப்படி எழுதிங்க. ரெண்டாவது காஸ் தீட்டான்னு இருக்குது. தீட்டாக்கு பதிலாக 5 by 4 அப்ளை பண்ணுங்க. காஸ் 5 by 4. அப்புறம் என்ன இருக்கு சைன் தீட்டான்னு இருக்குது. அங்கே சைன் 5 by 4 எழுதிங்க. அப்புறம் கீழே செகண்ட் ரோ காஸ் 5 by 4. அடுத்தது சைன் 5 by 4. அடுத்தது 0. தேர்ட் ரோ வாங்க sin pi by 4 அப்புறம் 0 அப்புறம் cos pi by 4 பவர்ல என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? ஸ்கொயர் போட்டோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த cos pi by 4னா cos 45 டிகிரின்னு அர்த்தம். இங்க எழுதிருக்கு பாருங்க. cos pi by 4னா 1 by root 2. sin pi by 4னா என்னது 1 by root 2. சரிங்களா? இப்போ கீழே 4 இருக்கிறதுனால 45 டிகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சு 1 by root 2 1 by root 2 எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ 0 இங்க cos pi by 4 பதிலா 1 by root 2. அப்புறம் sin pi by 4க்கும் 1 by root 2. செகண்ட் ரோக்கு வாங்க. அடுத்தது 1 by root 2. அப்புறம் 1 by root 2. அப்புறம் 0. அப்புறம் 1 by root 2. அப்புறம் 0. அப்புறம் 1 by root 2. பவர்ல ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 0ன்னு இருக்குது. 0ன்னு இருக்கிறதுனால அந்த ரோ விட்டுருங்க. அதை விட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குது மைனஸ் 1 by root 2ன்னு இருக்கு. 1 by root 2னா இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுடலாம். மேலே வந்து கீழே மல்டிபிள் 1 by root 2 1 by root 2 மல்டிபிள் என்ன கிடைக்கும் 1 by 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? சரி 1 by root 2 இன்ட்டு 0ன்னு வருது. அது 0 அதை விட்டுடலாம். சரி நெக்ஸ்ட் அடுத்தது பிளஸ் 1 by root 2 இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க. மேலே வந்து கீழே மல்டிபிள் பண்ணுங்க என்ன கிடைக்கும் 0ன்னு கிடைக்கும். 0 எழுதிங்க. 1 by root 2 1 by root 2 மல்டிபிள் பண்ணா 1 by 2 மைனஸ் 1 by 2. பவர்ல என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயரை போட்டே வாங்க. அடுத்தது இங்க மைனஸ் 1 by root 2 இங்க பிளஸ் 1 by root இருக்குது. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு 1 1 தான் டிவைடட் பை கீழே என்ன வரும் 2 root 2 வரும் முடிஞ்சு. அடுத்து என்ன இருக்குது பிளஸ் 1 by root 2 மைனஸ் 1 by 2 இருக்குது. சரிங்களா? இந்த 0 விட்டலாம். 1ஐயும் மைனஸ் 1 மல்டிபிள் என்ன கிடைக்கும் மைனஸ் 1 by இங்க கீழே 2 root 2 வரும். பவர்ல என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? இப்போ டினாமினேட்டர் ரெண்டு சேம் தான். எல்சிஎம் எடுக்கிறோம். கீழே என்ன வரும் 2 root 2 வரும். மேலே பாருங்க மைனஸ் 1 இங்கேயும் மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 ஆட் பண்ணி என்ன வரும் மைனஸ் 2 வரும். பவர்ல என்ன ஆகுது ஸ்கொயர். சரிங்களா? இப்போ 2 2 கேன்சல் பண்ணுங்க. மீதி என்ன இருக்கும் மைனஸ் 1 டிவைட் பை ரூட் 2 இருக்கும். அப்போ மைனஸ் 1 டிவைட் பை ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 ரூட் 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2. சரிங்களா? இதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் 1 by 2 தான் ஆன்சர் இதோட வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட், நீங்கள் நம்ம சேனல் நீ வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.